ஜெயராம் அண்ட் கோ பரிமளா அண்ட் கோ பரிமளாவோட 2வது பொண்ணு மதுமிதாவை லவ் டார்ச்சர் பண்ற வர்கீஸை கொலை பண்ணிடுறாங்க. அந்த கொலையை பண்ணது யாரு அப்படிங்கிறது தான் இந்த பரிமளா அண்ட் கோ படத்தோட ஒரு சின்ன பேஸ் லைன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ் என்னன்னா, இன்னைக்கு கெட்டிங் யுவர் செல்ஃப் லெட்டிங் அவுட். அதாவது உங்க மனசுக்கு தோன்றதை வந்து நீங்க யார்கிட்டயாவது சொல்லணும். இல்ல உங்களுக்குள்ளேயே டைரி எழுதுற பழக்கமோ, இல்ல நீங்களே உங்களை பார்த்து கண்ணாடி கிட்ட பேசுற பழக்கமா இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்னோட லைஃப்ல நடந்துட்டு இருக்க அந்த ஒரு சுச்சுவேஷனை யார்கிட்ட சொல்லலாம், என்ன பண்ணலாம், அப்படி இப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக இப்ப நான் வந்து உங்ககிட்ட டைரக்டா இப்ப எனக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். லெட்டிங் மை செல்ஃப் அவுட். அதாவது இப்போ வரைக்குமே கரண்டா என்னால வந்து ஒரு ஒர்க்குக்கு வந்து போக முடியல. 2017ல பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சேன். 2020ல எம்பிஏ மார்க்கெட்டிங் அண்ட் ஃபினான்சிங்ல முடிச்சேன். இது வரைக்குமே வந்து ப்ராப்பரான ஒரு ஜாப் வந்து கோயம்புத்தூருக்குள்ள தேடிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கேட்டையா கோர்ஸ்னு தனியா ஒன்று பண்ணேன். அதுக்கப்புறம் கிராஃபிக் அண்ட் யூஎக்ஸ் டிசைன் பண்ணேன். நான் இப்போ கரண்டா வந்து 6 வருஷமா யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். பழைய யூடியூப் சேனல் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து காப்பிரைட்ல போயிருச்சு. இந்த சேனல் ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகப்போகுது. ஸோ இன்னும் ஒரு ப்ராப்பரா ஆர்கனைஸ்டா ஸ்டேபிளா வந்து ஒரு இன்கம்னு வந்து எனக்கு வந்து எந்த பிளாட்ஃபார்ம் மூலியமாமே வந்து எனக்கு கிடைச்சதில்ல. இப்போ வரைக்குமே வந்து காசுக்கு ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறேன். சப்போஸ் அவங்க இல்லைன்னா என் நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும். ஸோ ஸ்டில் இது உங்ககிட்ட பேசுறது மூலியமா வந்து எனக்கு வந்து வேலை கிடைச்சிரும், யார் மூலியமாவது வந்து ஒரு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்து மேலேயெல்லாம் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ நாள் நான் வந்து யோசிச்சுட்டு மறைச்சு வச்சுட்டு இருந்த அந்த ஒரு விஷயத்த லெட்டிங் அவுட் உங்ககிட்ட டைரக்டா வந்து இப்போ என்கிட்ட சொன்னங்காட்டி எனக்கு ஒரு ரிலீஃப் இருக்கு. இப்போ நான் வந்து ரொம்ப நாளா பதுக்கி வச்சிருந்த ஒரு விஷயத்த யார்கிட்ட இதெல்லாம் சொன்னா வந்து தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருக்கிற சில விஷயங்களை வந்து ஓப்பனா வந்து குட்டி மெசேஜா இதுல நான் வந்து ஓப்பனா வந்து சொல்லிட்டேன். அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு இத்தனை நாளா வந்து நீங்க கட்டி காப்பாத்திட்டு வந்த அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருக்கட்டும், அண்ட் இதெல்லாம் சொன்னா தப்பா நினைச்சுப்பாங்களோ, எனக்கே தலைவலியா இருக்கே, இது ஒரு பிரச்சனையா இருக்கே ரொம்ப நாளா அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணிட்டு இருக்கிற அந்த விஷயத்த லெட் அவுட் பண்ணுங்க. அப்பப்போ வந்து இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயத்துக்கு சொல்யூஷன் கிடைக்குதோ இல்லையோ, உங்களுக்குள்ள உங்க மனசுக்குள்ள ஒரு ரிலீஃப் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும்னு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் கேரண்டி தரேன். ட்ரை பண்ணி பாருங்க. பரிமளா அண்ட் கோ இந்த படத்த பொறுத்த வரைக்குமே வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வந்து இந்த படத்துல ஹேண்டில் பண்ண ஹியூமர் மீட்டர் தான். ரொம்ப நாள் கழிச்சு வந்து இவ்ளோ ஃபாஸ்ட் பேஸ்ட்ல ஒரு காமெடி படம் தமிழ்ல வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒரு நல்ல விஷயம். 2வது இந்த படத்துல எடுத்துக்கிட்ட அந்த கதைக்களம் என்னதான் பழசா இருந்தாலும், டைரக்டர் பாண்டிராஜ் அத வந்து ஸ்கிரீன் பிளேல சில விஷயங்கள ஃபாஸ்ட்டா மூவ் பண்ண விதம் எனக்கு இந்த படத்துல பர்சனலா புடிச்சிருந்துச்சு. 3வது என்னடா எல்லா ஃப்ரேம்ஸுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா புதுசா தெரியுது. நம்ம ரெகுலர் சினிமாட்டோகிராஃபில வர படம் மாரி இல்லையே இந்த ஃபேமிலி டிராமா படம் அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நாள் கழிச்சு ஜார்ஜ் சி. வில்லியம்ஸ் பண்ணியிருக்காரு. ஒன் ஆஃப் மை ஃபேவரைட் சினிமாட்டோகிராஃபர். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே வந்து எனக்கு பர்சனலா வந்து சில ஃப்ரேம்ஸ் செட்டிங் வந்து எனக்கு படத்துல புடிச்சிருந்துச்சு. பார்க்கறக்கும் அந்த சீனுக்கு அந்த மூட வந்து அழகா கடத்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இந்த ஃப்ரேம் வச்சிருக்காங்களா அப்படின்லாம் வந்து சில ஃப்ரேம் வந்து எனக்கு தோணுச்சு. 4வது சர்ப்ரைசிங்லி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபாக்சன் அப்படிங்கிற ஒரு டீம் தான் வந்து மியூசிக் போட்டிருக்காங்க. இதுல 2 பேர் இருக்காங்க. இப்போ ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ல லவ் பைட்னு சந்தானம் வந்து ஒரு ஹாரர் காமெடி படம் பண்றாரு. அந்த படத்துக்கு இவங்க தான் மியூசிக் போட்டிருக்காங்க. அசல் கோலாரி இதுக்கு முன்னாடி ஒரு இண்டி பண்ணாரு திங்க் மியூசிக்ல. அதுக்கும் இவங்க தான் மியூசிக் போட்டாங்க. இவங்க 2 பேர் என்னன்னு எனக்கு சரியா தெரியல. ஸோ அதனால ஸ்கிரீன்ஷாட்ஸை வந்து நான் வந்து ஷேர் பண்றேன். மியூசிக் சொன்ன மாதிரி சர்ப்ரைசிங்லி பரிமளா அண்ட் கோல ரொம்ப நியூ ஏஜ் மியூசிக் கேட்குற மாதிரி வந்து ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோருமே அதே மாதிரி தான். ரேப் போர்ஷன்ல வச்ச இடம் எனக்கு பர்சனலா இந்த படத்துல பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை வச்சு நான் வந்து ஒரு காமெடி பண்றேன், இதுல வந்து ஒரு காமெடி எடுக்கிறேன், இதுல இருந்து ஒரு சீன் எடுக்கிறேன், இதுல இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் ஃபோர்ஸ்டாவும் இருந்துச்சு. அதே சமயம் ரெஃபரன்ஸா இருந்தாலும் சில இடங்கள்ல வந்து அந்த சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மதுமிதா அப்படிங்கிற கேரக்டர் நடிச்ச அனந்திகா சனில்குமார். இதுக்கு முன்னாடி என்னோட ஃபேவரட் அவங்க நடிச்ச படத்துல வந்து பாத்தீங்கன்னா 8 வசந்தலும் அப்படின்னு ஒரு தெலுங்கு படம் பண்ணியிருப்பாங்க. அதுல இருந்து பர்டிகுலரா ஒரே ஒரு சீனை மட்டும் ரீக்ரியேட் பண்ற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆச்சு உண்மையிலேயே படத்துல. அது ஏன் வந்து பர்டிகுலரா அந்த சீன் சொல்றேன்னா, அவங்கள பத்தி தெரியாதவங்களுக்கு கூட அந்த இடத்துல வந்து நல்லா இருக்கே இது அப்படிங்கிற மாதிரி தோணும் அந்த சீனு. ஆனா அந்த சீன் மாதிரியே வந்து எல்லா ரெஃபரன்ஸ் சீனுமே இருக்குன்னு கேட்டா அந்த மாதிரி இல்ல. சிலதெல்லாம் ஃபோர்ஸ்டா இருந்துச்சு. அண்ட் இந்த பரிமளா அண்ட் கோ அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு பர்சனலா அந்த 2 அக்கா தங்கச்சி கேரக்டர் வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா ஆர்வக்குள்ளாரா இருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஸ்கிரீன் பிளேக்காக அந்த கேரக்டரை வந்து கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட்டடா காட்டிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா கொஞ்சம் ரியாலிட்டியை விட்டு எக்ஸாஜரேட்டடா காட்டுறது தான் சினிமா. ஆனா அதையும் அந்த சினிமேட்டிக் லிபர்ட்டியும் தாண்டி
சில விஷயங்கள் பண்ண மாரி இருந்துச்சு. அத இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா டைரக்டர் பாண்டிராஜ் இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. இந்த படத்தோட எண்டிங்னா நான் கிளைமாக்ஸ்ன்னு சொல்லல. ஒரு சப்ளாட்ட எடுத்து அந்த சப்ளாட் முடியிற அந்த விஷயத்த வந்து ரொம்ப அர்ஜென்ட்டா, ரஷ்ஷா சில இடங்கள்ல முடிச்சிருக்காரு. அந்த இடத்துல இன்னுமே அந்த ஸ்க்ரீன் பிளே டைட்டா பேக்டா கொண்டு போயிருக்கலாம். ஓ! இதுக்கு இவ்வளோ தான இந்த விஷயம். அப்படின்னு முடிஞ்ச மாரி இருந்துச்சு. அண்ட் எல்லா படங்களுக்கும் சொல்றத மறந்தே போயிட்டேன். ஏன்னா, அந்த மாரி விஷயங்கள் நெகட்டிவா அந்த படங்களுக்கெல்லாம் இப்ப ரீசென்ட்டா வந்த படங்கள்ல நான் பார்க்கல. திருப்பியும் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பாடி ஷேமிங் காமெடின்னு வந்து ஒண்ணு வைக்கிறீங்க. வேணாமே! அது இல்லாமயே காமெடிஸ் எல்லாம் நல்லா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஜெயராம் சார் அண்ட் ஊர்வசி மேமோட அந்த பாடி லாங்குவேஜ் மேனரிசம்ஸ் அப்படியே சைலன்ட்டா பார்த்துட்டு ஒரு மாரி ஒரு ரியாக்ஷன் குடுப்பாங்க 2 பேரும். டயலாகே இல்லாம ஜிப்ரீஷ்ல மிமிக் பண்ணி பேசுற சீன்ஸா இருக்கட்டும். அந்த இடத்துல எல்லாம் காமெடி சூப்பரா டயலாக்ஸாவே இல்லாம விஷுவலாவே ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு. அந்த மாரி விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி காமெடில அந்த மாரி விஷயத்துல இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல யோசிச்சு அந்த காமெடிஸ் எல்லாம் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. பாடி ஷேமிங் காமெடி வர இடத்துல இந்த சினிமாட்டோகிராஃபிலயே வந்து ஒரு கதை ஒண்ணு ஜார்ஜ் வில்லியம்ஸ் வச்சிருப்பாரு. அதெல்லாம் டார்க் காமெடின்னு சொல்றதா? இல்ல ஃப்ரேம் செட்டிங்கே அந்த மாரி தான் யோசிச்சு வச்சாங்களாங்கிற மாரி சில ஃப்ரேம்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் இந்த படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் கொஞ்சம் லேட்டா தான் பார்த்தேன். இந்த கேரக்டர பத்தி எத்தன வீடியோல, ரிவ்யூல சொன்னாங்கன்னு தெரியல எனக்கு. எனக்கு பெர்சனலா வந்து இந்த படத்துல டீனா அப்படிங்கிற ஒரு நாய் கேரக்டர் வரும். அந்த நாய் கொலைக்கிற சீன்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது எதுக்கு கொலைக்குது? அதுக்கு முன்னாடி என்ன டயலாக் பேசுறாங்க? என்ன சீன் நடக்குது? அப்படின்னு அத கனெக்ட் பண்ணி அந்த நாய் அண்ட் இன்னொரு ஒர்க் யாருன்னா பிரதீப் பி. ராகவ் ஆஸ் எ எடிட்டர். எனக்கு வந்து இவரோட எடிட்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விவேக் ஹர்ஷன் அப்படிங்கிற ஒரு எடிட்டர் இருப்பாரு. கார்த்திக் சுப்புராஜ் படங்கள்லாம் எடிட் பண்ணவரு. அவரோட எடிட்டிங் டச் வந்து ஒரு யூனிக்கான ஸ்டைல்ல இருக்கும். அவர மாரியே வந்து ஒரு யூனிக்கான டச்ச வந்து டிஃபரண்ட் ஸ்டைல்ல அப்ரோச் பண்ணி இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல நல்லா பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ் ஆன படங்களுக்கு பிரதீப் பி. ராகவ் அவரோட எடிட்டிங் ஒர்க்ஸுமே பண்ணிட்டு இருக்காரு. இத ஏதாவது ஒரு படத்துல இத குறிப்பா மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். பரிமளா அண்ட் கோ அதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ டைட் ஆனதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசனும் இவரோட எடிட்டிங் கட்ஸ்ன்னே சொல்லலாம். இருக்கிறத நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல எல்லாம் அந்த நாய்க்குமே வந்து ஒரு சின்ன கேரக்டர் மாரி சூப்பர் ரைட்டிங் போயிருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே டைட்டா பண்ணியிருக்காங்கன்னு சொல்றதுனால, இந்த படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வந்து பிரெடிக்டபிளா இருக்கா அப்டின்லாம் கேட்டீங்கன்னா, அதெல்லாம் நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் மேக்ஸிமம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ பத்தி எந்த ரிவ்யூ வீடியோலயுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா, கொஞ்சம் ஹைப் ஏத்துற மாரி இருக்கும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். பட் அந்த நீங்க சோ கால்ட் ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மூவி அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த படத்துலயுமே வந்து பாண்டிராஜ் வந்து கதகளி ஸ்டைல்ல ஹேண்டில் பண்ணியிருக்காரு. எனக்கு பெர்சனலா சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆச்சு அதெல்லாம். இந்த மாரி சில விஷயங்கள் வந்து சர்ப்ரைசிங்லி இந்த படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா போர் அடிக்காம கடைசி வரைக்கும் பேக்கடா கொண்டு போயிருக்கு. சில ஃப்ளாஸ் இருந்தாலும். ஸோ ஓவராலா ஸ்பாய்லரே இல்லாம இந்த பரிமளா அண்ட் கோ படத்த பத்தி டீடைல்டா எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். இந்த பரிமளா அண்ட் கோ படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, 100க்கு ஒரு 70 மார்க்ஸ் தருவேங்க. பரிமளா அண்ட் கோ ஹேஸ் அ ரொட்டீன் தமிழ் சினிமா ஸ்டோரி. பட் ஜெயராம் அண்ட் ஊர்வசி சேவ்ஸ் த ஷோ. அண்ட் நான் உங்கள இதே மாரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க. எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய். நான் வரேங்க. மேஜிக் பண்ணவா இப்போ? ஊ என்னென்ன தெரிஞ்சா கண்டுபிடிங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வீடியோல இந்த மாரி ஒரு இது வந்திருக்காது. அது நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இன்னொரு அப்டேட்டோட வரேன். அதுல நான் சொல்றேன் சீக்கிரம். பை.